ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் குக்கரை பெரும்பாலும் நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு, சாதம் வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த குக்கர் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு சில பேசிக்கான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2-3 வேலைகளை கூட இந்த குக்கரை யூஸ் பண்ணி நம்ம ஒரே நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரியான டைம் சேவிங் கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கறத பார்க்கலாம். நம்ம ப்ரெஷர் குக்கர்ல ஏதாவது வேக வைக்கும் போது நமக்கு உள்ள இருக்க ப்ரெஷர் சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேல இருக்க விசிலை லைட்டா எடுத்து விடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த குக்கரை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு டேப் வாட்டர்ல காட்டுவோம். அந்த மாதிரி செய்யறதெல்லாம் நமக்கு அவ்வளவா நல்லது இல்லை. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈரமான கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. இந்த டவலை நம்ம அப்படியே குக்கர் மேலே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஈரமான டவலை மேலே போட்டிருக்கிறதுனால அந்த குக்கரோட சூடில் நல்ல ஆவி வருது பாருங்கள். நம்ம குக்கரில் இருக்க ப்ரெஷரும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆயிரும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக இது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. 3 நிமிஷத்தில் குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ஈஸியாக ரிலீஸ் ஆயிரும். இதை எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே சாம்பார் வைக்கும்போது, பருப்பு கறி செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் பருப்பு வேக வைப்போம். ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டாலும் குக்கர்லேருந்து விசில் வரும்போது நமக்கு எல்லா தண்ணியுமே வெளியில் வந்துடும். இந்த தண்ணியெல்லாம் வெளியில் தெரித்து நமக்கு அடுப்பு சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். இதை நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம குக்கரில் எவ்வளோ தண்ணி வச்சாலுமே அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குக்கருக்கு வெளியில் தெரிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது குக்கரில் சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தையும் உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குக்கரில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு வெளியில் வராது. எல்லாமே இந்த கிண்ணத்துலேயே ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம எப்பவும் போல் குக்கரை மூடிட்டு வெயிட் சேர்த்துடலாம். இந்த மூடியில் பாருங்கள், உள்ளே இருந்து தண்ணி வெளியில் வரவே இல்லை. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்த தண்ணி எல்லாமே இந்த பவுல்லையே தான் கலெக்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ரொம்ப சத்தானது. இதை நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு இல்லை குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பருப்புமே இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது இதை முழுசாக போட மாட்டோம். 2 கட் பண்ணி போட்டு தான் வேக வைப்போம். ஏன்னா நம்ம கட் பண்ணி போட்டால் தான் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வரும்னு நினைப்போம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வேக வைக்கிற உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி தண்ணி கொத்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி முழுசாகவே போட்டு வேக வைங்க. இந்த உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்குல நமக்கு வெடிப்பு வராது. ஸோ இதோட தோலும் நமக்கு ஈஸியாக உரிக்க வரும். இப்போ இதை நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ஆனாலும் கிழங்கு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இதை நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை உரிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு. இதில் கிழங்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. தோல் மட்டும் அவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு. இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பெல்லாம் வேக வச்சோன்னா ஒரு சில பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வெந்து வராது. நம்ம இது நல்லா வேகணுங்கிறதுக்காக நிறைய விசில் விட்டாலுமே இது நமக்கு நல்லா மசிஞ்சு வராமல் ஒரு மாதிரி முழுசாகவே இருக்கும். ஸோ காலையில் அவசர அவசரமாக சமைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பருப்பை வேக வைக்கிறது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் எந்த பருப்பாக இருந்தாலும் சரி 2 விசில் விட்டால் போதும். நல்ல குலைவாக வேகிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. நீங்கள் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும் போது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பருப்பு நமக்கு சீக்கிரமாக வெந்து வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் ஓடு எடுத்திருக்கேன். இதுலேருந்து நார் எல்லாத்தையும் நல்லா உரிச்சிட்டு இது கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம பருப்போடு சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ நீங்கள் எப்பவும் போல் குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டீங்கனாலே போதும். இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. நல்ல குழைவாக வெந்திருக்கு. இப்போ இந்த தேங்காய் ஓடை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும், நல்லா மசிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் உங்களோட நேரத்தையும் பணத்தையும் ரொம்பவே மிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும்.
பொதுவாகவே நம்ம வந்து லஞ்சுக்கு சாம்பார் எல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா சைட் டிஷ் வந்து ஏதாவது ஒரு பொரியலோ இல்லை வந்து முட்டையோ தான் செய்வோம். அப்படி நம்ம செய்யும்போது ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்சு சாம்பார் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொரியல் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பில் கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாமல் நீங்கள் இந்த 2 வேலையையும் ஒரே நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பாருக்கு பருப்பு தான் வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு இதில் இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நீங்கள் பருப்பு வேக வைக்கிறதுக்கு எப்போவுமே என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சைட் டிஷ்க்கு கேரட் பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ கேரட்டை வந்து எப்பயும் போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா எடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த டப்பாவை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதோட மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போது இதை வந்து நம்ம குக்கருக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த குக்கரை மூடிட்டு வெயிட் சேர்த்து எப்பயும் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை திறந்து இந்த டப்பாவை வெளியில் எடுத்து பார்க்கலாம். நம்ம வச்சுருந்த கேரட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம பருப்புமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பையும் கேரட்டையும் ஒரே நேரத்தில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த கேரட்டுக்கு மட்டும் நம்ம லைட்டாக தாளிப்பு சேர்த்துக்கிட்டா போதும். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கேரட்டை கொட்டி லைட்டாக 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கேரட் பொரியல் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செய்யும்போது வேலையும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே நேரத்தில் கேஸ் செலவையும் நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறதுக்கோ இல்லை குழம்பு வைக்கிறதுக்கோ மட்டன் வேக வைக்கும் போது இது நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வெந்து வராது. நம்ம வந்து என்னதான் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சாலும் கூட மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை சீக்கிரமாக சமையல் முடிக்கணும் அப்படின்னா மட்டன் வந்து சீக்கிரமாக வெந்து நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு மட்டன் வறுவல் செய்ய போகிறதுனால மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். எப்போ போல் ப்ரெஷர் குக்கரில் மட்டனை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் ஓடி எடுத்திருக்கேன். தேங்காய் ஓட்டில் இருக்க நார் எல்லாத்தையும் பிச்சுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம வந்து மட்டனோட சேர்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு எப்பவும் போல் குக்கரை மூடி வெயிட் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது மட்டன் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் மட்டன் பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அந்த மாதிரி பீசஸ் கூட நீங்கள் இந்த மெத்தடில் வேக வைக்கும் போது நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். மட்டன் வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் ஓடு எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பொதுவாகவே நம்ம வந்து மதிய சாப்பாடுக்கு சாம்பார் செய்கிறோன்னா சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்வோம். இந்த மாதிரி நம்ம சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்யும்போது ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு எடுப்போம். இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் 2 வேலையும் ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த குக்கரில் நான் வந்து சாம்பாருக்காக பருப்பு வேக வைக்க போகிறேன். எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பணும் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இந்த பருப்பு வேகும் போதே நம்ம வறுவல் பண்ணுறதுக்காக வேண்டிய உருளைக்கிழங்கையும் சேர்த்தே வேக வச்சு எடுத்துடலாம். ஆனால் உருளைக்கிழங்கை இந்த பருப்போடு நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது. ஏன்னா பருப்பு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உருளைக்கிழங்கு சீக்கிரமே வெந்துடும். ஸோ இந்த கிழங்கை நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. இந்த டிஃபன் பாக்ஸில் நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லை. அப்படியே இதோட மூடியை போட்டு நல்லா மூடிட்டு இதை வந்து நம்ம குக்கருக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வந்து நினைக்கலாம், ஏன் உருளைக்கிழங்கு வந்து தனியாக டப்பாவில் போட்டு வேக வைக்கணும், கழுவிட்டு இந்த பருப்பொடியை சேர்த்து போட்டு வேக வச்சிடலாமேன்னு. அப்படி நம்ம செய்யும்போது உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்து ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும். அது வந்து வறுவலுக்கெல்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து வேக வைங்க. நீங்கள் எப்போவுமே பருப்பு வேகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பும் சரி உருளைக்கிழங்கும் சரி நமக்கு நல்லா வெந்திருக்கும். நான் இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி கோக்காமல் குழஞ்சி போகாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இனி வந்து நீங்கள் பருப்பு தனியாக கிழங்கு தனியாக வேக வைக்காதீங்க. இதே மாதிரி செஞ்சு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிட்ருக்கேன்.
பொதுவாகவே நம்ம சாம்பார் செஞ்சோன்னா சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை முட்டை வறுவல் வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம முட்டையோ உருளைக்கிழங்கோ வேக வைக்கணும்னா சைடில் வேற ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நம்ம முட்டையை வேக வைப்போம். முட்டை வேகிறதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் அது தேவைப்படும். அந்த 10 நிமிஷத்துக்கு எரியக்கூடிய கேஸை நம்ம சூப்பராக சேவ் பண்ணலாம். என்ன பண்ண போகிறோம்னா பருப்பையும் முட்டையையும் ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இருக்கும், இல்லைனா ஸ்டீலில் ஏதாவது ஒரு டப்பா இருக்கும், அதை எடுத்துக்கங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வச்சிடலாம். இதில் வந்து இன்னும் 2 முட்டை கூட சேர்க்கலாம், அந்தளவுக்கு இடம் இருக்குது. இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை மூடிட்டு நம்ம பருப்பை வேக வைக்கிற குக்கருக்குள்ளே வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த டிஃபன் பாக்ஸை நீங்கள் மூடி தான் வைக்கணும். சப்போஸ் திறந்து வச்சிட்டிங்கன்னா நம்ம பருப்புக்கு வேகிறதுக்கு ஊற்றிருக்க தண்ணி எல்லாமே இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளே போயிடும். அடுத்து நீங்கள் எப்பவும் போல் குக்கரை மூடி வெயிட் சேர்த்து வேக வச்சிடலாம். நீங்கள் எப்போவுமே பருப்பு வேகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதே மாதிரி விட்டு எடுத்துக்கங்க. முட்டை வச்சிருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா விசில் விடணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த டப்பாவை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நான் இதை திறந்து காட்டுறேன் பாருங்கள். முட்டை வந்து சூப்பராக வெந்திருக்கு. நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உரிக்க வருதுன்னு. அதே மாதிரி பருப்பும் நமக்கு எப்பயும் போல் சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது டைமும் நமக்கு மிச்சம், கேஸையும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வேக வைப்போம். அதாவது பருப்பு, சுண்டல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நமக்கு வந்து குக்கரில் வேக வச்சாதான் ரொம்ப சீக்கிரமாக வெந்து வரும். இப்படி நம்ம வேக வைக்கும்போது குக்கரில் தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டா கூட நமக்கு விசில் வரும்போது குக்கரில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்து சுற்றி இருக்கிற இடம் அடுப்பு ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெரிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குக்கரோட மூடி ஃபுல்லாகவே நல்லா ஒட்டிக்கிட்டு பிடிச்சி போன மாதிரி இருக்கும். இதையும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. நான் இன்னைக்கு வந்து சாம்பார் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ குக்கரை மூடிட்டு இதில் வெயிட் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. டிஷ்யூ இல்லைனா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பழைய துணி நீங்கள் தூக்கி போடுறதுக்கு வச்சுருப்பீங்கல்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூவை நடுவில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் குக்கர் மேலே போட்டுடலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து குக்கரோட வெயிட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குக்கர்லேருந்து வெளியில் வர தண்ணி எல்லாமே இந்த டிஷ்யூவில் வந்து கலெக்ட் ஆகிடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். குக்கர்லேருந்து வந்த தண்ணி எல்லாத்தையுமே டிஷ்யூ உறிஞ்சிருச்சு. குக்கரோட மூடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதை போட்டு நம்ம தேய்ச்சி கழுவிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த டிப் உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.